நாலடியார் பாடல் எண் 373. கண் விசும்பின் அமரர் தொழப்படும் செங்கண் மால் ஆயினும் ஆக மன் தம் கை கொடுப்பது ஒன்றில்லாரை கொய்தளிர் அன்னார் விடுப்பர் தம் கையால் தொழுது. இந்த பாடலின் பொருள், பொது மகளிர் எவராயிருந்தாலும் பொருள் கொடுப்பவரையே கூடுவர். பொருள் கொடாதவர் திருமாலேயானாலும் அவரை சேரமாட்டார்கள். அவர்களுடைய மேன்மைக்கு தக்கபடி பொய் வணக்கம் காட்டி, இன்று நீங்கள் வருதற்குரிய நாள் அன்று என்று ஏதேனும் ஒரு காரணம் கூறி அனுப்பி வைத்து விடுவார்கள் என்பது இப்பாடலின் கருத்து. பாடலை பார்ப்போம். கொய்தளிர் அன்னார், மூன்றாவது அடியில் மூன்றாவது நான்காவது சீராக உள்ள கொய்தளிர் அன்னார் என்ற இடத்திலிருந்துதான் பொருள் கொள்ளத் தொடங்க வேண்டும். கொய்யத்தக்க மாந்தளிர் போன்ற மேனியை உடைய பொது மகளிர் என்று பொருள். தம் கை கொடுப்பது ஒன்று இல்லாரை, இரண்டாவது அடியில் தனிச்சொல்லிலிருந்து பாருங்க. தம் கை கொடுப்பது ஒன்று இல்லாரை, தமது கையில் கொடுக்கக்கூடிய பொருள் சிறிதும் இல்லாதாரை. இப்போ முதலடி வந்துடலாம். கண் விசும்பின் என்றால், அம்னா அழகிய, கண் என்றால் அழகிய இடம் அகன்ற, கண்ணுனா இடம். விசும்பின், விசும்புனா விண்ணுலகம். அந்த விண்ணுலகத்தில் உள்ள அமரர் தொழப்படும் என்றால் தேவர்களால் வணங்கப்படுகின்ற செங்கண் மாலாயினும் ஆக, சிவந்த கண்களையுடைய மாலாயினும் ஆக, திருமாலே ஆனாலும் ஆகுக, தம் கையால் தொழுது. இப்போ கடைசி அடிக்கு வந்தாச்சு. தம் கையால் தொழுது, தங்கள் கைகளால் பொய் வணக்கம் செலுத்தி. ஏன்? திருமால் தான் போயிருக்கிறாரு இந்த பொது மகளிர்கிட்ட, ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க? பொய் வணக்கம் செலுத்தி, நீங்கள் வருவதற்கு இது சமயம் என்று யாதேனும் ஒரு காரணத்தை கூறி விடுப்பர் தம் கையால் தொழுது. போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், நாங்கள் இப்போ கொஞ்சம் மும்மரமாக சில வேலையில் இருக்கிறோம் என்று யார் பொருள் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களோடு கூடியிருப்பார்கள்.